அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பானவர்களே, இந்த புக் தெரிந்ததும் தெரியாததும் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய புத்தகம். தற்போது இதை நான் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இது நிறைய விஷயங்கள், இது ஒரு கட்டுரைகளின் தொகுப்பு. அதில் ஒரு கட்டுரை மலர்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. அதன் ஆரம்பத்தில் அவர் பேசுகின்றார், பார்க்கின்ற மனங்களையும் மலர வைப்பதே மலர்களின் பண்பு. கசக்குகிற கைகளும் கமகமக்கும், நசுக்குகிற போதும் நறுமணம் வீசும், சிதைக்கும் போதும் வாசம் வீசும், இவையே மலர்களின் இயல்பு என்று மலர்களை குறித்து இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தெரிந்ததும் தெரியாததும் என்ற புத்தகத்தில் ஒரு கட்டுரையினுடைய ஆரம்பத்தில் எழுதுகின்றார். இதை படித்த மாத்திரத்தில் என்னுடைய சிந்தனையில் உதித்தது, அல்லாஹ் சிந்தனையில் உதிக்க செய்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இமாம் ஆஷிக் ரசூல் பூசூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை கஸ்ஸஹரி ஃபி தரஃபின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையில் மலரை போன்றவர்கள். ஒல் பத்ரி ஃபி ஷரஃபின், மேன்மையில் முழு மதியை போன்றவர்கள். ஒல் பஹரி ஃபி கரமி, கொடைத்தன்மையில் கடலை போன்றவர்கள். ஒல் தஹரி ஃபி ஹிமமி, மன உறுதியில் காலத்தை போன்றவர்கள் என்று இமாம் பூசூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்த அந்த வர்ணனை எனக்கு நினைவுக்கு வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலரை போன்று வாழ்ந்தவர்கள். தன்னை கசக்கியவர்களுக்கும் நறுமணத்தை கொடுத்தவர்கள், தன்னை துன்புறுத்தியவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்கள். நாம் அப்படி வாழலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் அப்படித்தான் இருந்தது. வாழ்க்கை முழுக்க மலராகவே வாழ்ந்தார்களே. தன்னை கசக்கியவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டினார்களே. நபிகள் தன் மீது அழுக்கை தூக்கி எறிந்தவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணத்தை, பூக்களை வீசினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், மிஷ்காத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களை பற்றி சொல்கின்ற இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீதியில் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு கிராமப்புற அரபி வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் நஜ்ரான் தேசத்து போர்வை, கனத்த போர்வை இருந்தது, ஷால் போட்டிருந்தாங்க. அந்த கனத்த போர்வையை அந்த ஆராபி பிடித்து நெருக்கினார், கழுத்தை பிடித்து இறுக்கினார். இறுக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொருளாதாரத்தை எனக்கு கொஞ்சம் தாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கிற யாசகம் கேட்பு அதிகாரத்தோடு கேட்டார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் அந்த போர்வையின் தடங்கள் பதிந்திருந்த அந்த அளவுக்கு அவர் இறுக்கமாக இறுக்கி துன்புறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கடப்படுத்தி அவர் கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக, சிரித்தவர்களாக, அவருக்கு ஏதேனும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரில் பதியப்பட்ட ஹதீஸ். இப்படித்தான் சஹாபிகள் முழுக்க வாழ்ந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு நபர் வந்தார். வந்து சரமாரியாக திட்டினார், கடுமையாக வார்த்தைகளை பேசினார். சொன்னார், 100 முறை 100 குறைகளை உங்களை சொல்லி திட்டுவேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ என்னை 100 முறை திட்டினாலும், 100 கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டினாலும் நான் ஒரு வார்த்தை கூட உன்னை திட்ட மாட்டேன் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புன்முறுவலோடு சொன்ன பொழுது அவர் சொன்னார், அஷ்ஹது அன்னக, நான் சாட்சி சொல்கின்றேன், நிச்சயமாக நீங்கள் ஃபீ அஹ்லாகி ஜத்திக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, உங்களுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்திலே நீங்கள் வாழுகின்றீர்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து மீண்டார் என்று அல்லாமா ஹாஷியத்து ஷாவி என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள், அஹமது ஷாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். பெருமையானவர்களே, இப்படித்தான் சஹாபிகள் வாழ்ந்தார்கள். நல்லோர்கள், நாதாக்கள் மலர்களை போன்று வாழ்ந்தார்கள். தங்களை துன்புறுத்தியவர்களுக்கும் நறுமணத்தை கொடுத்தார்கள். தங்களை கசக்கி அந்த கைகளுக்கும் மனத்தை பரப்பினார்கள். ஒரு சஹாபி வர்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபர் வந்தார். இன்றைக்கு நாம் காயப்படுவது, மன வருத்தப்படுத்துவது உறவுகளின் மூலமாகத்தான் நிறைய காயங்கள் நமக்கு ஏற்படுகிறது. இந்த உறவுகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மை காயப்படுத்தினாலும் நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் மலர்களை போன்று நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
உறவுகளுக்கு மத்தியில் காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அவர்கள் நம்மை காயப்படுத்துகின்ற பொழுது, நாம் மலர்களைப் போன்று வாழ வேண்டும் என்பதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு வழிகாட்டினார்கள். ஒரு சஹாபி வந்தாங்க, "யா ரசூலல்லாஹ், எனக்கு சில உறவுகள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னை துண்டித்து வாழுகின்றார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து வாழுகின்றேன். அவர்கள் எனக்கு கெடுதி செய்கின்றார்கள். வயஸிஊனி வஅஹ்ஸினுஹும், நான் அவர்களுக்கு நலவு செய்கின்றேன். அவர்கள் என்னிடத்தில் அறியாமல் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள். வஅஹ்மிலுஹும், நான் அவர்களிடத்தில் சாந்தமாக நடந்து கொள்கின்றேன்" என்று சொன்ன பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "லைன் குன்த கமா குல்த கஅன்னமா தஸிஃபுஹுமுல் மில்ல." நீ சொன்னதைப் போன்று நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நீங்கள் சுடு சாம்பலை கொடுத்தது போல. அதுதான் சரியான பதிலடி என்பது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற சாட்டை அடி என்பது போன்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு கெடுதி செய்தவர்களுக்கும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களிடத்தில் உங்களை தூற்றியவர்களையும் நீங்கள் போற்ற வேண்டும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற சரியான சாட்டை அடி என்பது போன்று சொல்லிவிட்டு, இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியினிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இப்படியே இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு எப்போதும் ஒரு உதவியாளர், ஒரு மலக்கு இருந்து கொண்டே இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதியப்பட்டுள்ளது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போன்று, சஹாபிகளைப் போன்று, நல்லோர்கள் நாதாக்களைப் போன்று, மலர்களைப் போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். நம்முடைய உள்ளத்தில் எந்த காயமும் இருக்காது, எந்த நெருக்கடியும் இருக்காது. அல்லாஹ் நமக்கு எப்போதும் உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.